வெரி ஸ்பெஷல் குட் ஈவினிங் ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் மற்றும் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் என்னென்ன மாதிரியான பதவிகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன் இதை ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நான் அப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஒரு நார்மலாக டிஎன்பிசி சர்வீஸில் குரூப் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறதே வந்து எல்லாமே எய்ம் பண்ணுற டிசிக்கு, டிஎஸ்பி, அப்புறம் ஏடி பஞ்சாயத்து, ஸோ வேரியஸ் போஸ்டிங்ஸ் இருக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரியான பதவிகளை வச்சு நம்ம வந்து ஒரு எய்ம் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ நான் வந்து டிசி ஆகணும் அப்படின்னு நான் ஒரு எய்ம் பண்ண அப்படின்னா என்னை அந்த ட்ரீமில் புஷ் பண்ணிகிட்டே போகும். ஸோ வந்து எப்படியும் தொடரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு இந்த மாதிரியான போஸ்டிங்ஸில் உட்காரணும், எனக்கு ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும், ஸோ எனக்கு டிஎஸ்பி நான் எடுக்கிறேன், இல்லை எனக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பிடிக்கும், டிசி எடுக்கிறேன். ஸோ அந்த ஒரு எய்மை வளர்த்துக்கிட்டு தான் புஷ் பண்ண முடியும். ஸோ வெறுமனே வந்து நான் எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்ட்டு போகிறத விட எய்ம் பண்ணி போகிறது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டெக்னிக்கல் சர்வீஸில், இன்ஜினியரிங் சர்வீஸில் இந்த மாதிரியான பதவிகள் இருக்குது, இந்த பதவிக்கு தான் நான் போகணும், ஸோ இந்த மாதிரி பதவிகள் எனக்கு வேணும் அப்படின்னு உங்களை ஒரு ஒரு ட்ரீம் வந்து உங்களுக்கு புஷ் பண்ணுறதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். ஸோ முழுமையாக பாருங்கள். ஒரு குரூப் 1க்கு ஈக்குவலாக ஒரு போஸ்டிங் தான் நீங்கள் இன்ஜினியரிங் சர்வீஸில் உட்கார முடியும். அது 2 எக்ஸாம் ஒரு இன்டர்வியூ. நீங்கள் ஒரு குரூப் 1 கேட்டகரிக்கு ஒரு கெசட் ரேங்க்கில் நீங்கள் போய் உட்காரணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஒரு ப்ரிலிமினரி, ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி, 3 மெயின்ஸ் பேப்பர் ப்ளஸ் இன்டர்வியூ அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ரேங்க் போடுவாங்க. ஆனால் இன்ஜினியரிங் சர்வீஸில் பொறுத்தளவுக்கு ஒரு ஜிஎஸ் பேப்பர், ஒரு டெக்னிக்கல் பேப்பர், ஒரு இன்டர்வியூ. ஆனால் கேட்டகரி பார்த்தீங்க எங்கே போய் உட்காருங்க, குரூப் 1க்கு ஈக்குவலாக போய் உட்காருங்க. ஸோ அந்த மாதிரியான வேரியஸ் போஸ்டிங் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு எய்ம் பண்ணி அடிங்க. ஸோ நீங்கள் படிக்கிறது என்றைக்குமே வீணாகாது. படிப்பு தான் உங்களை வந்து உயர்த்தும். ஸோ வந்து நமக்கான சிறந்த ஆயுதமே நம்மளோட மூளை தான். புக்ஸ் தான் வந்து உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இதில் இருக்க ஏதாவது ஒரு உங்களோட ட்ரீம் போஸ்ட்டாக கூட இருக்கலாம். சரிங்களா? வாங்க என்ன பதவிகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வேரியஸ் போஸ்டிங்ஸ் இருக்குது. நான் மெயினாக ஷேர் பண்ணுறது வந்து மெக்கானிக்கல், மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், இந்த கேட்டகரி ஒரு மெக் பேஸ்டு இருக்க போஸ்டிங்ஸ் மட்டும் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். இதை தாண்டி சிஎஸ்க்கு நிறையா இருக்குது, ஐடிக்கு நிறையா இருக்குது, ட்ரிபிளுக்கு நிறையா இருக்குது, இசிக்கு நிறையா இருக்குது. அதெல்லாம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ வந்து இப்போ மெக்கானிக்கல் ஓரியன்டாக இருக்க அந்த கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான பதவிகள் இருக்குது, டிப்ளமோ சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெடில் மேனேஜர் மெக்கானிக்கல், அசிஸ்டன்ட் மேனேஜர் மெட்டீரியல்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் மெக்கானிக்கல், டெப்டி மேனேஜர் மெட்டீரியல்ஸ், டெப்டி மேனேஜர் மெக்கானிக்கல், டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல். ஸோ மேனேஜர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்ஸ் வந்து குரூப் 2க்கு ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு, குரூப் 2 ரேங்க்குக்கு. ஸோ மெக்கானிக்கல் இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷனில் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா வெவ்வேறு செக்ஷன்ஸ் இருக்கும். அந்த செக்ஷனுக்குள்ள அதான் மெக்கானிக்கல் செக்ஷன் இருக்கும், மெட்டீரியல் செக்ஷன் இருக்கும், டெக்னீஷியனுக்கு தனியாக செக்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜர், ஸோ இந்த மாதிரியான பதவிகள் வந்து தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிட்டடில் எவ்ரி இயர் வந்து வச்சுட்டு இருக்காங்க வேகன்சிஸ். ஸோ அடுத்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ வந்து இதில் அசிஸ்டன்ட் டேரக்டர் டெக்னிக்கல். ஸோ இதில் குரூப் 1 லெவல் போஸ்டிங்ப்பா, நீங்கள் வந்து ஈஸியாக நினச்சிக்காதீங்க. அசிஸ்டன்ட் டேரக்டர், அடுத்து அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், ஏஜிஎம், சரியான போஸ்டிங் அதெல்லாம் எங்கள் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அடுத்து சீனியர் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு போஸ்டிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க டெக்னிக்கல் லெவலில். ஸோ வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரும் ஏஜிஎம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 1க்கு ஈக்குவலாக இருக்கிற பதவிகள். இதெல்லாம் எய்ம் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் கீழே என்ன விடுறாங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் விடுறாங்க. ட்ரைனிங் அண்ட் பிரின்சிபல், அதாவது உள்ளுக்குள்ள வந்து ஒரு காலேஜ் மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறதுக்கான இருக்கும். அதோட அசிஸ்டன்ட் டேரக்டர் இது குரூப் 1 போஸ்டிங் தான், குரூப் 1 லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட். அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ஸோ வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியர் தனியாகவே இருக்கும், அந்த மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ்க்காக. ஸோ இது வந்து போத் மெக்கு ஆட்டோமொபைல் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணலாம். அப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A ரேங்க்கு. ஸோ அப்புறம் சீனியர் அசிஸ்டன்ட் டேரக்டர் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ஸ், சரியான போஸ்டிங் எல்லாம் குரூப் 1 ஈக்குவல் இதெல்லாம் சீனியர் அசிஸ்டன்ட் டேரக்டர். ஸோ அடுத்து வந்து தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் டிஎன்இபியில் ஏஇ. ஸோ ஏஇலாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 லெவல். ஸோ வந்து ஒரு தாலுக்கோட இபிக்கு நீங்கள் தான் ஹெட்டு. மெக்கானிக்கல் உள்ள வேறு ட்ரிபிள் முடிச்சவங்க இருப்பாங்க, ட்ரிபிள் ஏஇ இருப்பாங்க, சிவில் ஏஇ இருப்பாங்க, நீங்கள் மெக்கி. ஸோ அடுத்து தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு ஏஇ, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ. ஸோ வந்து இவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது, நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும் பாருங்கள். ஸோ அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோமன். அடுத்து தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெடில் மேனேஜர். அடுத்து ஏஇ தமிழ்நாடு மேக்னெசிட் லிமிடெட் ஏஇ போஸ்டிங். ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி லெவலுக்கே பார்த்தோம். இந்த டிப்ளமோவில் பி லெவலுமே கம்ப்ளீட் பண்ணலாம். இவங்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், ஃபேமஸ் போஸ்டிங். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேட்சியான போஸ்டிங் சொல்லுவாங்க இல்லையா, ஆர்டிஓ கேள்விப்பட்டீங்களா? லைசன்ஸ்லாம் வாங்க போகிறோம் இல்லைங்களா, அந்த போஸ்டிங் இது ஆர்டிஓ, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. ஸோ இவங்களாம் தாலுக்கு லெவலில் இருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஏசிக்கும் கேஸ் பிளான்ட்டுக்கும். ஸோ ரெண்டுமே வந்து குரூப் 2A லெவல். அடுத்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெடில் ஃபோமன், தமிழ்நாடு மேக்னெசிட்டில் ஃபோமன், தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். ஸோ வந்து இதான் வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட் நோட்டாக இந்த போஸ்டிங் கொடுத்துருக்கேன். நினச்சி பாருங்கள், ஒரு குரூப் 2A லெவலில் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்த போஸ்டிங்ஸ் எல்லாமே குரூப் 2A லெவல், குரூப் 1 லெவல் தான். ஸோ வந்து எதுக்கு சலிச்ச போஸ்டிங்லாம் கிடையாது இதுக்கு.
நல்லா பிளான் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா நல்லபடியாக போய் உட்காரலாம். ஸோ வந்து நீங்கள் தான் வந்து ஷெட்யூல் போடணும். மேலும் வந்து டெக்னிக்கல் இன்ஜினியரிங் சர்வீஸை உங்கள் வீட்டிலேருந்தே படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு ஒரு தலைமுறையை உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் ஒரு பெரிய சர்வீஸில் உட்காரும் பொழுது கல்வி தான் உங்களை உயர்த்த போகுது. நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.